கவர்மெண்ட் ஸ்கூல்ல உங்களுக்கு நிறைய நாங்க பண்றோம், இங்கிலீஷ் மீடியம்லாம் பண்ணித்தரோம், அது இதுன்னு ஏன் உங்களோட அப்பா உங்களோடது வந்து வெறும் பேச்சுல மட்டும்தானா? கல்வி அமைச்சருடைய தொகுதி இது. அவங்க கிட்ட நாங்கள் எத்தனையோ தடவை போய் மனு கொடுத்துருக்கோம். போன வருஷம் கூட போய் நாங்கள் அவங்ககிட்ட பேசியிருக்கோம். எது ஆக்ஷன் எடுக்கிறேன்னு சொல்றாங்க, கிளாஸ் ரூம் கட்டித்தரேன்னு சொல்றாங்க, டீச்சர்ஸ் பற்றாக்குறைன்னு சொல்றாங்க. ஆனால் எதுக்குமே நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க. கல்வியில இதை செஞ்சோம் அதை செஞ்சோம்னு பள்ளிக்கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ் சட்டசபையில வீர வசனம் பேசினதை பார்த்திருப்போம். ஆனா திமுக ஆட்சியில கல்வி நாளுக்கு நாள் மோசமாயிக்கிட்டே போகுதுங்கிறதுக்கு ஒரு உதாரணம் திருச்சி மாவட்டம் காட்டூர்ல செயல்படுற அரசு ஆதி திராவிட நல பெண்கள் மேல்நிலை பள்ளி. இங்க 2023 வரைக்கும் தமிழ் வழியில வரலாறு பாடப்பிரிவு செயல்பட்டுதான். அப்புறம் இடவசதி இல்ல, ஆசிரியர்கள் இல்லன்னு ஏதேதோ காரணத்தை காட்டி அந்த பாடத்தையே நிறுத்திட்டாங்க. ஆங்கில வழியில கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் குரூப்பையும் போன வருஷம் நிறுத்திட்டாங்க. இதுதாங்க திமுக அரசோட சாதனை. கவர்மெண்ட் ஸ்கூல்ல நாங்களாம் எதுக்கு படிக்க வைக்கிறோம்? எங்க வீட்டுக்காரெல்லாம் ஆட்டோ ஓட்டுறாங்க, எங்களால் வெளியில செலவு பண்ணி படிக்க வைக்க முடியாதுங்கிறதுனால தான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்க வைக்கிறோம். இப்போ அங்கேயும் ஒரு குரூப்பா எடுத்துட்டே இருக்கிறாங்க. லாஸ்ட் இயரும் அப்படிதான் பண்ணாங்க. இந்த வருஷம் என் பொண்ணு 10th முடிச்சுட்டு நான் 11th சேர்க்க போறேன். இப்போ போய் குரூப் கேட்டா இங்கிலீஷ் மீடியம் கிடையாது, தமிழ் மீடியம் தான் படிக்க வைக்கணுங்கிறாங்க. கல்வி அமைச்சருடைய தொகுதி இது. அவங்க கிட்ட நாங்கள் எத்தனையோ தடவை போய் மனு கொடுத்துருக்கோம். போன வருஷம் கூட போய் நாங்கள் அவங்ககிட்ட பேசியிருக்கோம். எது ஆக்ஷன் எடுக்கிறேன்னு சொல்றாங்க, கிளாஸ் ரூம் கட்டித்தரேன்னு சொல்றாங்க, டீச்சர்ஸ் பற்றாக்குறைன்னு சொல்றாங்க. ஆனா எதுக்குமே நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க. திமுக அரசுல வந்து சொல்றீங்க எதுவா இருந்தாலும் கவர்மெண்ட் வந்து பிரைவேட்டுக்கு நீங்க போகாதீங்க, எதுவா இருந்தாலும் எங்கள்கிட்ட வாங்க, கவர்மெண்ட் ஸ்கூல்ல வாங்க, கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஃபெசிலிட்டி இருக்கு, கவர்மெண்ட் ஸ்கூல்ல உங்களுக்கு நிறைய நாங்க பண்றோம், இங்கிலீஷ் மீடியம்லாம் பண்ணித்தரோம், அது இதுன்னு ஏன் உங்களோட அப்பா உங்களோடது வந்து வெறும் பேச்சுல மட்டும்தானா? இனியாவது மறுபடியும் இந்த பாடங்களை சேருங்கன்னு அந்த பள்ளி மேலாண்மை குழுவுல முன்னாள் துணைத் தலைவரா இருந்த ரஹமத்துல்லாங்கிறவரு கலெக்டர் கிட்ட மனு கொடுத்திருக்காரு. ஒரு பிள்ளை வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து ஆங்கில வழி கல்வி பயின்று வருது. அதை வந்து +1 +2ல் வந்து இங்கிலீஷ் மீடியத்துலேருந்து மாறி தமிழ் மீடியத்துக்கு போனால் அது வந்து அந்த பிள்ளைங்கனால கேதர் பண்ணி படிக்க முடியல. ஒரு 10 ஆண்டு காலம் அவங்க படித்த படிப்பு வந்து வீணாக போயிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 25 பிள்ளைங்களுடைய படிப்பு வந்து கேள்விக்குறியாக தான் இருக்குது இந்த நேரத்தில். பார்க்கலாம் இப்பவாவது அரசு திருந்துதான்னு. அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.